Hi everybody. நான் இப்போ உங்களுக்கு லெமன் பிக்கிள் எப்படி செய்யறதுன்னு காமிக்க போறேன். இத நான் mix பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி. nearly 1 month ஆயிருக்கு இப்போ. இதல வேற ஒண்ணும் இல்ல, மஞ்சள் தூள், salt மட்டும் லெமனை கட் பண்ணி போட்டு லெமன் ஜூஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஜூஸையும் போட்டு சீட்ஸ் எதுவும் இல்லாம mix பண்ணி வச்சிட்டு then after one week or கழிச்சு நீங்க கூட நீங்க டெம்பரிங் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம டெம்பரிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் பார்க்கலாம். ரெட் சில்லி, கடுகு, கருவேப்பிலை, மிளகாய்த்தூள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க வந்து போட்டுக்கலாம். இப்போ அடுப்புல வந்து pan வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க ஊத்திக்கலாம். ரொம்ப கம்மியான ஆயில் ஊத்த வேண்டாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். லைக் சமையல்ல எப்பவுமே நீங்க செய்யும்போது நம்ம இத அஞ்சிரப்பெட்டின்னு சொல்லுவோம். இந்த ஐட்டம்ஸ் நீங்க எப்பவுமே வெச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. எமர்ஜென்சிக்கு டக்குன்னு நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ panல ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெட் சில்லி போட்டுக்கோங்க. சில்லி போட்டு ஒரு லைட்டா ஒரு mix பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கடுகு போட்டுறலாம். நீங்க ஆயில்ல கடுகு போடும்போது இப்படி நல்லா அது பொரியணும். நீங்க பொரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நீங்க போட்டோம் லைட்டா mix பண்ணிட்டு நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது கூல் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இந்த ஆல்ரெடி லெமன் பண்ணி வச்சிருக்கிறதுல நீங்க mix பண்ணிக்கணும். சோ இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மிளகாய்த்தூள் mix பண்ணிக்கலாம். இப்போ நீங்க மிளகாய்த்தூளை நல்லா mix பண்ணி வச்சிட்டு நீங்க இந்த டெம்பரிங் கூல் ஆனதுக்கு அப்புறம் நீங்க இந்த டெம்பரிங் அதுல எடுத்து ஊத்தி இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜார்ல நீங்க போட்டு ஏர் டைட் கண்டெய்னர் கிளாஸ் ஜார்ல நீங்க போட்டு மூடி வச்சிரலாம். Thank you for watching. இப்போ டெம்பரிங் நல்லா கூல் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம இதுதான் அந்த லெமன் mix பண்ணி வச்சிருக்குது. இதல மிளகாய்த்தூள் போட்டு mix பண்ணி வச்சிட்டேன். நீங்க இடையில வந்து வெந்தயத்தை தனியா வறுத்து அத வந்து பொடி பண்ணி வெச்சுக்கோங்க. சோ அதுவும் இதல ஆட் பண்ணா உங்களுக்கு இன்னும் டேஸ்டா இருக்கும். இப்போ நம்ம டெம்பரிங் ஆட் பண்ணிரலாம் அந்த மிக்சரோட. இதுக்கு அப்புறம் நீங்க அந்த வெந்தய பொடி பண்ணி வச்சிருக்கதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கிளாஸ் ஜார் எடுத்துக்கோங்க. நீங்க இமிடியேட்டா கூட நீங்க கிளாஸ் ஜார்ல போட்டு வச்சிரலாம்.
இதுதான் நம்மளோட ஃபைனல் கலரிங் ஆஃப் லெமன் பிக்கிள். நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு நீங்கள் மூடி வச்சுட்டு நியர்லி 1 month ஒரு 80 days கூட இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் ஆயில் கம்மியாக இருக்குதுன்னு கவலைப்பட வேண்டாம். லைக் டே பை டே இதில் கொஞ்சம் ஆயில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் போடுங்க. தேங்க்யூ.